அவருடைய கரம் உங்களை தொட்டதுக்காக இந்த தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. சங்கீதம் வாசத்தில் சொல்லுது, உன் கொம்பு உயர்ந்து இருக்கிறது. பாடல் மூலம் ஹல்லேலூயா சோத்ரம் ரிக்கவலரவ சவதோரி கமனரவ. உங்களுக்கு வார்த்தை எப்படி? கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். உங்க காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். எப்பேற்பட்டதுனாலும் முழு உள்ளத்தோடு தேடும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். முழு இருதயத்தோடு தேடும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அதிகாலையில் நீர் அவரை தேடும் பொழுது உங்க காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுகிறார். அவரோடு சஞ்சரிக்கும் பொழுது உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். உண்மையாக அவரை ஆராதிக்கும் பொழுது உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். முழு உள்ளத்தோடு அவரை தேடும் பொழுது உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். எப்படின்னா அவர் மேல் நம்பிக்கையாயிரு. உலகத்தார் மேல் நம்பிக்கை வைக்க சொல்லலே சபா, அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தா ஹல்லேலூயா காரியத்தை வாய்க்க பண்ணுவாராம். ஹல்லேலூயா. என்று சொல்கிறார், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை என்ன செய்வார்? வாய்க்க பண்ணுவார். அவர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஒவ்வொருத்தருடைய கொம்புகளும் உயர்ந்திருக்கிறது. இயேசுப்பா, எனக்கு எப்படியா இந்த 2026 எனக்கு தியானிக்கச்சில ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. எங்க அப்பா என்னோட பேசுனது 2000 நீங்க சொல்லுவீங்க ஒவ்வொரு வருஷம் இந்த அம்மா அப்படிதான் சொல்றாங்க. அது எங்க? அது அப்படி விசுவாசம் படாதங்க. என் தேவனாய கர்த்தர் சொன்ன வார்த்தை 2026 திருப்பத்தியான 6 செழிப்பான 6 நாளே சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம ஆற்றுக்கு குளிக்க போவோமா? வெள்ளம் நிறைய தண்ணி போகுதப்பா, வெள்ளத்தை ஊற்று திறந்து போகிறது. குளிக்க போமா? அதை பார்க்க போமோன்னு சொல்லுவோம். அதான் 2026 உங்களை ஆசீர்வதிக்கிற 6 உங்க தலையை உயர்த்துற 6. ஹல்லேலூயா. 6 ஒரு வெற்றி தரம் 6. இந்த 6 வந்து ஜெயம் எடுக்க 6. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துறேன்ப்பா. ஹல்லேலூயா. அன்பு மக்கள், ஒவ்வொரு குடும்பத்தையும் மீண்டும் நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். தீங்கு அணுகாத அளவுக்கு பாதுகாத்துக்கொள்ளும். அடுத்த வருஷம் இதே நாளில் அன்பு குடும்பம் ஒவ்வொரு குடும்பம் அந்த இடத்துல தேவனை மகிமைப்படுத்த வரணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலி போட்டு பாதுகாத்துக்கணும். ஒரு தூரத்துல பிள்ளைகளை வேலி போட்டு பாதுகாத்துக்கணும். ஒரு ஆத்மா விலையேற பெற்றது. ஒரு ஆத்மா அழிய சித்த இல்ல. எவ்வளவு கசப்பு இருந்தாலும் எவ்வளவு வைராக்கியம் இருந்தாலும் ஆத்மா விலையேற பெற்றது. அல்லேலூயா. அவர் அழிக்கிற தேவன் இல்ல, அவர் உண்டு பண்ணுகிற தேவன், அவர் ஜெயம் எடுக்கிற தேவன், அவர் பாதுகாக்கிற தேவன், அவர் மனம் இறங்குற தேவன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் இந்த வேளையில காலையிலே சாயங்காலம் மாமலா நான் 2 தடவை ஜெபிக்கிறது உண்டு. அல்லேலூயா. அப்பொழுதுதான் எனக்கு சோதரம், ஆண்டவரே என்னுடைய அழைப்பு இப்படியே இருந்து போகுமோ ஆண்டவரே, நான் என்னன்னே தெரியப்பா, ஆத்மா இல்ல அப்படிங்க சில அந்த பாட்டை நான் எழுதினேன். ஹல்லேலூயா. சோதரம் ஆண்டவரே. சிறகில்லாத பறவை போல் இருக்கின்றேன் ஐயா, சிறகடித்து பறக்க வேண்டுமே, நான் சிறகடித்து பறக்க வேண்டுமே. ஆத்மநேசரே ஆத்மநேசரே ஆதாயம் பண்ணணுமே. அல்லேலூயா. எனக்கு மட்டும் இல்லை, நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்? ஆதாயம் பண்ணும். இப்பொழுது நான் வாக்குத்தத்த பாட்டை பாடி அல்லேலூயா அதுக்கு ஒரு செய்திக்கு போவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன ஒன்று நான் எழுதி வச்சிருக்கேன், அதை நம்ம எல்லாம் சொல்லிட்டு அல்லேலூயா அந்த பாட்டை படிப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த நாட்களை கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அல்லேலூயா. எப்படி வாய்க்க பண்ணுகிறார்னா, முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட, உண்மையோட. அவர் சொன்னதால பொறுமை வேணும். அல்லேலூயா. நம்மளை சுற்றி நம்ம யாரு என்ன ஒரு அல்லேலூயா ஒரு கதையை நான் சொல்றேன். அல்லேலூயா. இந்த லைட்லாம் உருவாக்குனாங்க. அல்லேலூயா. அந்த பேர் நான் சொல்லல தெரியல. அப்போ அவங்க வந்து சிறிய வயதுல படிச்சு கொண்டு இருந்தாங்களாம். ஸ்கூலுக்கு போச்சுல அந்த ஸ்கூல்ல அந்த மேடம் எல்லாம் என்ன சொன்னாங்களாம், இவன் ஒரு கூமுட்டை. எப்படி லெட்டர் எழுதினாங்களாம், உன் பிள்ளை ஒரு கூமுட்டை. இந்த முட்டை வந்து என்ன செய்யாது, அநேக பிள்ளைகள் படிப்பை கெடுத்துரும். அல்லேலூயா. அதனால இந்த பிள்ளைய நீ ஸ்கூலுக்கு விட வேண்டாம் அப்படின்னு லெட்டரை எழுதி ஹெட் மாஸ்டர் அந்த குழந்தை கிட்ட இந்த லைட்டை உருவாக்குனாங்களா அந்த ஐயாட்ட கொடுத்து விட்டாச்சு. சிறு பிள்ளை. அல்லேலூயா.
இந்த பையன் வந்து அந்த அம்மாட்ட கொடுக்கும் பொழுது அந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், அதை வாங்கி ஆண்டவர் என்னம்மா எழுதி தந்தாங்க, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்களே, என்னது எழுதி தந்தாங்கன்னு சொன்னாங்களாம். இது கேட்டுச்சான் அந்த பையன். அப்போ அவர் இப்போ பெரிய ஆள், அவங்க அல்லையில லைட்டு வருவாங்கன்னு எத்தனை வருஷம் பாருங்களா. அப்போ பாருங்க, அப்போ அந்த அம்மா சொல்லிச்சான், நீ நல்லா படிக்கியா, டீச்சரை எப்படி எழுதி கொடுத்து விட்டாங்க, இவன் ஒரு கூ முட்டை, இவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான், அல்லையா, அதனால இவன் என்ன செய்யக்கூடாது, ஸ்கூலுக்கு வந்தால் எல்லா பிள்ளைகளையும் படிக்க விட முன்னாடி அங்கே எழுதி விட்டாங்க ஹெட் மாஸ்டர். இந்த அம்மா அந்த பையன்கிட்ட கேட்க சொல்லுதாங்களாம், நீ வந்து நல்லா படிக்கியா, அதனால நீ வீட்டிலே இருந்து படிக்கலாமா, நீ ரொம்ப ஞானம் உனக்கு, நல்லா படிக்கா, அதனால நீ வீட்டிலே இருந்து படிக்கலான்னு எழுதியிருக்காங்க. நீ சொல்லிட்டு அந்த பையனை ஒரு வார்த்தை பேசலையாம். அல்லேலூயா. கூ முட்டை, நீ இருந்து பிரோஜனம் இல்லை, உனக்கு அறிவில்லை, அது ஒரு ரட்சிக்கப்பட்ட பாத்திரம், அறிவில்லைன்னு சொன்னா அந்த நாவல என்னது இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி பாருங்க, பின்னாடி அந்த கொஞ்ச நாள் கழித்து அவர் படிச்சு விஞ்ஞானி ஆகி பெரிய அதிபதி ஆகி ஒரு நாள் அந்த பேப்பரை எழுதி எடுத்து பார்த்தாராம். அன்னைக்கு முன்னாடி உள்ள பேப்பர்லாம் இதில் என்ன எழுதிருக்குதுல, நீ கூமுட்டவன் பிள்ளை, நீ என்ன செய்யக்கூடாது, உன் பிள்ளையை விடக்கூடாது. அந்த அம்மா அன்னைக்கே என்ன செஞ்சாங்களாம், ஜெபித்தாங்களாம். என் பிள்ளை இப்படி சொல்லியிருக்கு, வீட்டில் இருந்தாலும் என் பிள்ளை படிக்கணும். என் முழங்காலே முடக்குச்சு. அல்லேலூயா. இந்த நாட்களில் எவ்வளோ பெரிய ஒரு விஞ்ஞானி ஆகி இந்த உலகம் எங்கும் வெளிச்சம் கொடுக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, அதே போல என்ன ஒரு சாட்சி சொல்லி நாங்க, ரட்சிக்கப்பட்ட பாத்திரம் கணவர்மாரை சபிக்க கூடாது, ரட்சிக்கப்பட்ட பாத்திரம் கணவர்மாரை பேசக்கூடாது. ஒரு ஐயா வந்து பயங்கர குடிகாரதான், அந்த அம்மா வந்து ஆண்டுக்குள்ள இருந்தாங்களாம். இருந்தா அவர் வந்து துன்பப்படுத்துவாராம். ஆனாலும் இந்த அம்மா அந்த ஐயானி சொல்லுமா. அல்லேலூயா. ஐயானி சொல்ல அவருக்குடைய பணிவிடைகள், அவளுக்குள்ள ஆகாரம் எல்லாம் கொடுத்து ஒரு நாள் பயங்கரம் அடிகள் அடிக்க குடியன்னு அப்படி தானே இருக்கும். ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா. அதுக்கு பிறகுதான் இவர் சொன்னாராம், என் மனைவி ஆண்டரை தேடுகிறதுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. நான் வந்து பயங்கரமான ஒரு போதைக்கு அடிமை, என் மனைவி அடிக்கேன், தொல்லைப்படுத்தேன், இந்த ஆகாரம் அந்த ஆகாரம், அவ வாயினால ஒரு நாள் கூட ஒரு வார்த்தை என்னை கீழ்மையான பேசினது கிடையாது. அவங்கன்னு சொன்னா அவங்க தான். அல்லேலூயா. அதனால என் மனைவி தேடுகிற ஆண்டவரை நான் தேட போறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னாங்களாம். அப்ப நற்கிரியில் தான் ஆத்மாவை கொண்டு வர முடியும். நம்ம இவ்வளவு தூரம் நிரம்புதோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரி இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம கணவர்மாரை எப்படி செபிக்கிறோம், நம்ம கணவர்மார்ட்ட எப்படி நடக்கிறோம், நம்ம பிள்ளைகிட்ட எப்படி, நம்ம பிள்ளைகள் ஒரு வழி தப்பி போனாலும் கூட முழங்கலை மடக்கி அடுத்தவங்க குறை சொன்னாலும், அம்மா நீ நல்லவம்மா, நீ நல்ல பிள்ளைம்மா, மகனே நீ நல்ல பையன்ப்பா, நீ நல்ல பையன், ஒரு தப்பு வாலிப நாட்கள் நடந்தாலும் கூட முழங்காலை மடக்கி அந்த மகன்கிட்ட சொல்ற வார்த்தை, மகனே நான் என் கண்ணீர் கேட்டுக்கொண்டு இருக்குது, நான் செவிக்கேன், நீ நல்ல பையனா இருக்கான்னு சொல்லி பாருங்க, அந்த மகன் மனம் திரும்புவான். கணவர்கிட்ட நற்கிரிகள் வேணும். எவ்வளவுதான் அந்த கணவர் பேசினாலும், நீங்க யார் அபிஷேகப்பட்ட என்ன, உங்களுக்கு என்னது இருக்குது, அபிஷேகம் உங்க சிரசுல இருக்கிறதுங்க, நீங்க என்னதுல நிரம்புதீங்க, அந்த ரட்சிப்பின் அபிஷேகம் எப்படி இருக்கிறது, இந்த ரட்சிப்பின் அபிஷேகத்தை வைத்து தூசணமும் கண்டதும் காணியதும் பேசி சபித்து கொண்டு, ஆண்டவரே ஆண்டவரே என்னை மன்னியும் மன்னியும், ஒவ்வொரு நாளும் அவர் சிலுவையில அடித்து கொண்டே இருக்கிறோம். இந்த புதிய வருஷங்களை மனம் திரும்பி கடந்து போகணும். என் பிள்ளைய சபிக்க கூடாது, நீ கடந்து போகணும். என் கணவரை சபிக்க கூடாது, நீ கடந்து போகணும். பக்கத்தை விட எந்த பிரச்சனையா வந்தாலும் அந்த குடும்பத்தை சபிக்க கூடாது, நீ கடந்து போக வேணும். நீ யாரு ஆண்டவருடைய மகன், நீ யாரு ஆண்டவருடைய மகள், உலகத்தாருக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தோட கடந்து போக வேணும். அல்லேலூயா. உங்களுடைய நற்கிரிகளை கண்டு உங்க கணவர் மனம் திரும்ப முடியும். உங்க நற்கிரிகளை கண்டு உங்க பிள்ளைகள் மனம் திரும்ப முடியும். அல்லேலூயா. ஆமென் ராஜா. நம்ம எப்படிப்பட்ட ஓட்டத்தில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம், நம்ம எப்படிப்பட்ட ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நீங்களும் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க. புது எண்ணெயை ஒவ்வொரு வாரமும் வேங்குறோம். அந்த புது அபிஷேகம் நம்ம வீட்டுக்குள்ள கிரியேட் செய்கிறதா? பக்கத்தை விழுந்து சொல்றாங்களா, நீ ரட்சிக்கப்பட்ட பாத்திரம், நீ தேடுத ஆண்டவரை எப்படி தேடுகிறா, நான் கடமைக்கு தேடுகிறேனே, நீ எனக்கு சொல்லித்தாமா, நீ எப்படி ஜெபிக்கிறா, நீ எப்படி வசனத்தை வாசிக்கிறா, நீ வசனத்துக்கு முக்கியம் கொடுக்கிறாயா, என்ன எப்படி ஓடுதும், அவர் வருகை சீக்கிரம். அல்லேலூயா. ஒருத்தர் ஒண்ணு சொன்னா நம்ம எத்தனை சொல்லுதோம். ஆராதனையில் சொன்னார்லா, பொறுமையை கைக்கொள்,
தாழ்மையை கைக்குள். அல்லேலூயா. புது வருஷம் முடிவோடு கடந்து போங்க. ஆண்டவரே, என் கணவரை ஒரு வார்த்தை நான் பேசக்கூடாது. என் ஆண்டவருடைய நாமம் எனக்கு மகிமைப்பட்ட போதும். என் பெத்த பிள்ளைகளை நான் சபிக்க கூடாது. பக்கத்து வீட்லயோ தூரத்தையோ ஒரு போக்குவரத்து தொழில் எங்கேயாவது போற வாரம் எங்கேயாவது ஒரு பிரச்சனை இருக்கதான் செய்யும். ஒரு பிரயாணத்துல வரும், ஒரு சீட்டுக்காக உட்கார்ந்த இடத்துக்காக சண்டை வரும். அல்லேலூயா. சோதரம். ஒரு நிலத்துக்காக வெட்டியே ஒரு குடும்பத்தை கொண்டுட்டாங்களாம். அல்லேலூயா. என்னத்தை கொண்டு போறோம் பரலோக ராஜ்யத்துல? சொந்த சகோதரனே ஒரு நிலத்துக்காக வெட்டி கொண்டாச்சு நான் வாசித்தேன். அல்லேலூயா. யாரு? கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. யாரு? கிறிஸ்தவர்கள் தான். அப்ப அந்த அபிஷேகம் என்ன? அந்த அபிஷேகம் என்ன? அந்த கிருபை என்ன? எனக்கு தெரியல. அல்லேலூயா. மனந்திரும்பணும், அனந்திரும்பணும். கணவர் ரட்சிக்கணும், பிள்ளைகள் மனம் திரும்பணும், உங்ககிட்ட பேசுவங்க மனம் திரும்பணும். உங்க கூட்டம் இருக்கு, அந்த இடத்துல போய் நிக்கச்சில உனக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அது கிரியை செய்யணும். அப்படிதான் கடைசி காலம் இருந்தாதான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாய். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவாய். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுமா? ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கணவர் கல்யாண வீட்டினிலே பெருமையான ஜாடியை நிரப்பினாரே. கணவர் கல்யாண வீட்டினிலே வெறுமையான ஜாடியை நிரப்பினாரே. என் பாத்திரமும் நிரம்பினதே, என்னையும் நிரப்பினாரே. என் பாத்திரமும் நிரம்பினதே, என்னையும் நிரப்பினாரே. ஆமென். சிலர் அங்கீகரிக்கும். ஆமென், ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. எப்பத்தா என்று கூப்பிட்டாரே, அடப்பட்ட வாசல் திறந்தாரே. எப்பத்தா என்று கூப்பிட்டாரே, அடைப்பட்ட வாசல் திறந்தாரே. என்னை திருப்தி ஆக்கினாரே, எனக்கு அற்புதம் செய்தார். உங்களுக்கு திருப்தி ஆக்கி அற்புதம் செய்கிறார். ஆமென். என்னை திருப்தி ஆக்கினாரே, எனக்கு அற்புதம் செய்தாரே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவார், பெரிய ஜாதியா மாற்றிடுவாரே. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவார், பெரிய ஜாதிய மாற்றுவாரே. உன்னை என்று உயர்த்திடுவார், உன்னை என்று உயர்த்திடுவாரே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து அவர் துதியை சொல்ல வைத்தாரே. உன்னை தமக்கென்று பிரித்தெடுத்து அவர் துதியை சொல்ல வைத்தாரே. உன்னை பெருக செய்தாரே, உன்னை பெருக செய்தாரே. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார். கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், நீ எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க எடுத்த காரியத்தில் வெற்றி. அல்லேலூயா. இதெல்லாம் அதாவது சொல்லும் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேல நம்பிக்கையாயிருக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதிகாலை தேடும் பொழுது, அல்லேலூயா, முழு உள்ளத்தோடு தேடும் பொழுது, அல்லேலூயா, கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. இப்ப 2வது வசனம் ஆண்டு கொடுத்த வசனம் அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் எடுங்க, 12
18:5. 2 ராஜாக்கள் 18:5. அல்லேலூயா. அவன் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் யாரு? எசேக்கியா. அல்லேலூயா. எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல நம்பிக்கை. அல்லேலூயா. வசனம் எடுத்து பார்த்தோம். அவர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். இந்த வசனம் சொல்லுது, அவன் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அப்போ உங்களுக்கு முன்னே ஒரு கூட்டம் இருக்கும், பின்னே ஒரு கூட்டம் இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த மத்தியில தான் எசேக்கியா ராஜா முன்ன ஒரு கூட்டம், பின்னொரு கூட்டம். ஆனா அந்த மத்தியில தான் அவர் சொல்லுகிறாரு, கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. அப்ப இந்த 2026 உங்களை பார்த்து ஒருத்தர் சொல்லணும், இவ ஆண்டவருடைய மகன், இவ ஆண்டவருடைய பிள்ளை. ஒவ்வொரு வருஷம் வருது, என்னை பாவத்தை மன்னியும், என்னை பாவத்தை மன்னியும். மீண்டும் மீண்டும் நம்ம நினைச்சுதான் அந்த பாவத்துக்குள்ளே தான் போய் கொண்டு இருக்கோம், அந்த பொய்க்குள்ளே தான் போய் கொண்டு இருக்கிறோம். அவர் வார்த்தையை செவி கொடுக்காம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. பாருங்க, இந்த வருஷம் 2026 அல்லேலூயா, அவர் உங்களை பெரிய ஜாதி ஆக்குறாரு. அல்லேலூயா. திருப்பத்தியானார். அவர் நான் எழுதி கூட வச்சிருக்கேன். அவர் சொன்னது திருப்பத்தியானாரு, செழிப்பான ஆறு. அல்லேலூயா. பாருங்க, 6வது வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல். அப்ப பாருங்க, எசேக்கியா ராஜா கர்த்தரை விட்டு என்ன செய்யல? பின்வாங்கல. அல்லேலூயா. பிரச்சனை வராம இருக்குமா? உலகத்துல உபத்திரங்கள் உண்டு. அல்லேலூயா. அந்தோனி சொன்ன சாட்சிகளை நம்ம கேட்டு இருப்போம். அல்லேலூயா. அப்ப அந்த உபத்திரத்தின் மத்தியிலையும் அவரை அண்டி கொண்டதை போல அந்த வசனம் சொல்லுது, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். அப்போ அந்த வசனத்தை கை கொண்டு நடந்திருக்கிறான். அல்லேலூயா. முன்னாடி கூட்டம், பின்னாடி கூட்டம், ஆனால் கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை. யாரு வந்தாலும் நம்மளை ஒண்ணு செய்ய முடியாது. அல்லேலூயா. பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். எதனால இருந்தாருன்னா, அவன் நம்பிக்கை வச்சிருந்தான், பின்வாங்கி போகவில்லை. 7வது வசனம் சொல்லுது, ஆகையால் வசனம் சொல்ல 6வது வசனம் சொல்லி கற்பித்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். அப்போ இந்த 2026 இந்த வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு நேரம் செபிக்கிறது பெருசு இல்லை, ஆனா அந்த வசனத்தை கை கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம படிப்பறிவு இல்லாதவர்களும் செபித்துட்டு சும்மா இருக்கலாம், ஆனா ஞானம் இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்? வசனத்தின்படி ஓடணும். வசனம் தான் நம்மளுக்கு உணவு. அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் நம்மளுக்கு சத்தியம். அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் என்ன சொல்லி நம்மளோட பேசும். அதான் கற்பனைகளை கை கொண்டு என்ன செஞ்சான்? அல்லேலூயா, நடந்தான். 7வது வசனம், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்போ உங்களோட கர்த்தரை பாட்டு பிடிச்சலாம், கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். அப்ப அவர் நம்மளோட இருந்தா 2026 நம்ம நினைப்போம், ஒவ்வொரு நாளும் நம்மளோட தானே இருக்கிறார். நம்ம நற்கிரியில் வெளிப்படும் போதுதான் நம்மளோட இருக்கத அது வெளிப்பட முடியும். அல்லேலூயா. அவர் நம்மளோட தான் இருப்பார். அல்லேலூயா. ஆனா நம்மளுக்கு நற்கிரியில் வெளிப்படணும். ஒரு அற்புதம் நல்ல நல்ல பாட்டு இந்த நாட்களை, அதிசயம் அதிசயம் அற்புதம் பாருங்க. அல்லேலூயா. நானும் ஏசப்பா ஏசப்பான்னு நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. பாருங்க, ஒரு அற்புதத்தை காண முடியணுமா, ஒரு அதிசயத்தை நம்ம காணணுமா, அவர் நம்மளோட இருப்பார். ஆனா அவருக்கு பிரியமான இருக்கும் பொழுது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அல்லேலூயா அல்லேலூயா, நம்ம சும்மா இருந்தாலும் சத்துரு கொண்டு வருவான். இவன் இன்னைக்கு நல்ல உபாசம் போட்டிருக்கா, நல்ல புது வருஷம் நுழையுன்னு நினைச்சிருக்கா, புது வருஷம் ஒரு வெற்றியோட இருக்குன்னு நினைச்சிருக்கா, அதையும் தான் பார்த்துருவோமே. அல்லேலூயா. அப்போ அவன் வரச்சில நம்ம வாயை சுருக்கிட்டோன்னா அவன் என்ன செய்வான்? வெக்கப்பட்டு போவான். அப்பந்தான் நம்மளுக்கு அந்த வாய்க்கு ஆண்டவர் காவல் வைக்கிறது தெரியும். அல்லேலூயா. அப்பந்தான் நம்மளுக்குள்ள நம்ம கர்த்தரோட இருக்குது. அந்த நிமிஷம் தான் நமக்கு வேர் பிரிக்க நேரம். அப்பதான் நம்மளை புடம்பிட்டு இவ்வளவு நாள் வந்திருக்காரே, அது நற்கிரி வெளிப்படும் பொழுது ஒரு பரிசுத்தவான் இருந்தாங்களாம். அந்த பரிசுத்தவான நான் இருக்கேங்களாம், நான் ஒரு பரிசுத்த வாட்டி, அதே போல ஒரு பரிசுத்தவான் அற்பமா ஒரு குடும்பம் ஏசிச்சான். அந்த நாவு பேச முடியாம போச்சான். அப்ப அவங்க பரிசுத்தம் எப்படி? ஒரு வார்த்தை சொல்லலையே,
அப்ப எவ்வளவு தூரம் ஆண்டவர் அறிஞ்சு கொண்டாங்களா? என் கர்த்தர் பெரியவனை அறிந்திருப்பாங்களா? என் கர்த்தர் ஜீவன் உள்ளவனை அறிந்து கொள்ளுப்பாங்களா? மனவட்டி சபையில இருக்கும். நம்மளுக்கு ஏன் பொறுமை இல்லை? நம்மளுக்கு ஏன் தாழ்மை இல்லை? நீ ஜெவி, எனக்கு கொஞ்சம் செவிச்சு விடு. சொல்ல முடியுமா? முடியாதா? முடியுமே. அப்ப நம்மள அபிஷேகம் கிரியை செய்யலாம். ஹல்லேலூயா. அதுதான் அப்பா எதிர்பார்க்கிறாங்க. அதுதான் அப்பா எதிர்பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அப்ப அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருக்கிறார். உங்க இல்லத்துல இருக்கிறார், உங்க தொழில இருக்கிறார், உங்க பிள்ளைகளுடைய வேலையில இருக்கிறார், உங்க பிள்ளைகள் படிப்புல இருக்கிறார். அவர் கூப்பிடச்சலாம் இறங்குற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம். ஒரு குடிச்சா நம்மளுக்கு என்ன செய்யுது? குடிச்சிட்டாங்களே. நான் முன்னாடி இந்த கதையை சொல்லியிருக்கேன். ஒரு குடிக்காரது, அவர் மனைவி சிஎஸ், அவர் குடி போத. ஒரு நாள் அந்த அம்மாவை பயங்கரமான தொந்தரவு பண்ணி இவன் குடியை பட்டே மாண்டாருன்னு சொல்லல. ஜெபம். அந்த ஐயாவை ஒரு வார்த்தை சொல்லல. மனம் திருப்பி இருக்காரு, ரட்சிக்கப்பட்டாரு. ஆவிக்குரிய சபைக்கு தான் வரணும் அடம்பிடிச்சு கூட்டிட்டு வரல. அந்த அம்மாவோட சிஎஸ் கோயில இறக்கி விட்டுட்டு அந்த ஆவிக்குரிய சபைக்கு இப்போ வரான். அல்லேலூயா. எதுலனாலும் பொறுமை, எதுலனாலும் தாழ்மை. ஜெபம் தான் செய்ய எடுக்க முடியும். அதிகாரம் எடுக்க முடியாது. அதிகாரம் வந்துட்டா சாத்தான், பெருமை வந்துட்டா சாத்தான். அவங்க ஒன்னு சொல்லும்போது நம்ம 9 சொல்லுதமே. அல்லேலூயா. நம்ம எப்படி புது வருஷத்துல கடைப்பிடிக்க போறோம்? கடைப்பிடிக்கணும். நானும் என் வீட்டாரே கர்த்தரே சேவிப்போன்னு சொல்லுது வசனம். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. பாருங்க, ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவர் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாவிட்டு. அப்போ அவர் நீங்க போற இடம்லாம் இனி ஒரு வெற்றி. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். இந்த 1ஆம் தேதி உங்களுக்கு மாற்றம் தெரியும். உங்க வீட்டுக்குள்ள போகும் பொழுது இந்த 1ஆம் தேதி வித்தியாசம் தெரியும். அல்லேலூயா. உலகத்தாரா நம்ம இருக்கக்கூடாது, உலகத்தாரா இருக்கக்கூடாது. பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா. அவர் உங்களை விட மாட்டாரு. பரலோகத்துக்கு இத்தனை டிக்கெட் நம்மளுக்கு புக்கிங் பண்ணிட்டாருன்னா வேதமே வெளிச்சலாம் அந்த அத்தனை புக்கிங் கூட சேர்க்க தட்டும் அவர் சுத்தம் பண்ணி படத்தை போல பண்ணி எல்லாம் செஞ்சிருவாரு, கொண்டு சேர்த்துருவாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எனக்கு ஒரு சந்தோஷமா நான் அம்பிகா கணவரை நான் கூப்பிட்டேன் கோயிலுக்கு வாங்கச்சில. சகோதரி முத்திரிச்சி நானும் கூப்பிட்டேன். நாங்க எனக்கு ஒரே சந்தோஷம். அல்லேலூயா. பரவாயில்லையே, ஒரு ஆத்மா கூப்பிட்டுருக்காங்களா, அவ்வளவு பெரிய பாக்கியம். வாராத அவங்க மனசு கூப்பிடதான் ஆண்டவர் பாப்பாரு. இந்த புது வருஷத்துல ஒரு ஆத்மா கூடணுமே, அதை தான் அவர் பாப்பாது. வராது இருக்குதான் அவங்க இஷ்டம். அல்லேலூயா. கூப்பிடுறது நம்ம கடமை. அல்லேலூயா. பாருங்க, 1 நாளாகத்துல 5:20 படிங்க. 1 நாளாகும் 5:20. அவர்களோட எதிர்க்கத்தக்க துணை பெற்றபடியால் ஆகாயிரம் இவர்களோடு இருக்க யாவரும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டறினார். அப்போ பாருங்க, அவர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அப்போ அதுல இருந்து எப்படி மீண்டு வெளியே வர? அல்லேலூயா. அப்போ அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி என்ன செஞ்சாங்க? யுத்தம். நம்மளுக்கு ஒரு யுத்தம் போலே வரும், ஒரு பெரிய புயல் போலே வரும். பாட்டு படிப்போம், புயல் வீசட்டும் கடல் எனது நங்குறா ஏசிரி. அந்த புயல்ல நம்ம ஜெயம் எடுக்கணுமே, பாட்டு படிச்சிருவோம். அல்லேலூயா. என் படகுல இருக்கிறாரு, நீ என் படகில் இருக்கிறார், அப்படி நல்ல பாட்டு படிப்போம். அப்படிதானே? அந்த புயல்ல நம்மளோட இருக்கிற அபிஷேகம் கிரியை செய்யணும். அந்த யுத்தத்துல நம்மளோட இருக்கிற அபிஷேகம் முத கணவருக்குள்ள ஜெயம் எடுக்கணும், முத பிள்ளைகளுக்குள்ள ஜெயம் எடுக்கணும். ஒரு பிள்ளை ஊதாரியா போயிட்டு நீ வைங்க, ஒரு சினிமா தியேட்டருக்கு போயிட்டு வைங்க. அதுக்கு சினிமா தியேட்டருக்கு போய் நம்ம சண்டை போட முடியுமா? நம்ம பார்க்காம இருக்கிறோம். நம்ம பிள்ளையோட சண்டை போட முடியுமா? ஜெபம். அல்லேலூயா. வீட்டுக்குள்ள நம்ம சீரியல் வைக்க முடியும். அல்லேலூயா. சோத்திரம். ஒரு மகா சொன்னதுண்டு, என் கணவர் என்ன மனம் திரும்பலையே, சீரியல் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களே, பிள்ளைகளை தியேட்டருக்கு விடுதாங்களே. நான் சொன்னேன், ஜெபிமா
ஜெபந்தான் செய்யும், ஜெபந்தான் செய்யும். போராடாத, சண்டை போடாத. அல்லேலூயா. நம்ம ஜெபித்தா செய்ய எடுக்க முடியும். முழங்காலை முடக்குனா கிறிஸ்துவர்கிட்ட யாரும் எதுவுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அதான் 5வது வசனம் சொல்லுது, யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். அல்லேலூயா. நம்மளுக்கு கொஞ்சம் சோறு வந்துடும். அல்லேலூயா. ஒரு நாள் இப்படி நினைக்கிறேன், இப்போ இந்த வாரம் தான் ஏசப்பா உபாச கூட்டம் வைக்கல, நான் ஒத்தியிலே வந்து செவிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நான் ஏசப்படி சண்டை போடுறேன், ஏசப்பா நான் ஒத்தியிலே செவிச்சுக்கிட்டு இருக்கேன். அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் நடத்துவீர். அல்லேலூயா. அப்படிங்க சில ஆண்டவருடைய சத்தம். அல்லேலூயா. அவர் சத்தம், அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியல. ஒரு சத்தம் எப்படின்னா நான் ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சேன், முறுமுறுத்தேன். அப்ப முறுமுறுக்குது ஏசப்பா பெரிய இல்லல்ல, நம்ம அவர்கிட்ட கோவப்படுதோம். அதுக்கு கிட்ட ஏசப்பா நம்ம மேல கோவப்படுதாங்க. அதுக்கு சொல்றேன், நான் முறுமுறுக்குச்சுல ஒரு சத்தம். ஆனினா மகேசதான் அடிச்சுட்டால வேகமா வந்து பேசிட்டான்னு எட்டி பார்க்க சுத்தி பார்த்த ஒருத்தரும் இல்லை. ஏசப்பா என்னை மன்னிங்க, நான் முறுமுறுத்ததுக்காக மன்னிங்க. நான் ஒத்தியல்னாலும் ஜெபித்து கொண்டு இருப்பேன். அந்நாளை போல நம்முடைய சமூகத்தில் நான் அபயம் விட்டுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. அப்போ எதெல்லாம் ஏசப்பா பார்த்துக்கிட்டு தானே இருப்பாங்க. ஒரு முறுமுறுத்ததுக்கே அப்படி கோபப்பட்டாங்கன்னா அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கிறோம்? அதான் தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடினால் அவர் விண்ணப்பத்தை கேட்டார். அல்லேலூயா. சங்கீதம் 9 சீக்கிரம் முடிச்சலாம். சங்கீதம் 9:18 படிங்க. அல்லேலூயா. எளியவனை என்னைக்கும், அல்லேலூயா. சங்கீதம் 9:18 சொல்லுது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் நான் எளியவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கர்த்தருடைய நாமம் உயர, ஸ்தோத்திரம் அடரை எடுத்துக்கிட்டு அல்லேலூயா. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சகோதரி சொல்ல நான் ஒண்ணே ஆராய்ந்து பார்த்தேன். நம்ம நினைப்போம் என் வீட்டுக்குள்ள தான் பிரச்சனை. அல்லேலூயா. சோதரம் நம்ம எல்லாரும் அப்படி நினைப்போம். எல்லா வீட்டுகளையும் பிரச்சனை இல்லாத வீடு இருக்காது. அல்லேலூயா. அதே போல இப்போதைக்கு லோன் இல்லாத வீடும் இல்லை, கடன் இல்லாத வீடும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, நம்ம நினைப்போம் எனக்கு சோதனை, எனக்கு சோதனை. நம்ம சொல்லுவோம் எல்லா வீட்டுகளையும் இருக்கும். ஆனா அனைவரும் என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே விட மாட்டாங்க. எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் என்ன செய்ய மாட்டாங்க, வெளியே என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அல்லேலூயா. சோதரம் அந்த வசனம் சொல்லுது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்போ நீங்க மறக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதுமே இல்லை. அல்லேலூயா. அவருக்கு உண்மையா பரிசுத்தமா ஜீவித்தா நம்ம கஷ்டப்பட்டால், நான் சொல்றதான் நம்ம சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. நம்ம தேடுகிறது உண்மையா தேடணும், நம்ம தேடுகிறது பரிசுத்தமா தேடணும். எவ்வளவு நம்ம விதைச்சு வச்சிருக்கோமோ அந்த விதை நம்ம சன்னதிக்கு அறுவடை ஆகும். அல்லேலூயா. நம்ம கண்கள் பார்க்கும். அல்லேலூயா. பின்னாடி கூட சொல்ல முடியும், நம்ம விதைக்கிற விதை தான், அந்த விதை மட்டும் நம்மளுக்கு அறுவடை ஆகணும். அப்போ பரிசுத்த உள்ளத்தோடு நம்ம என்ன செஞ்சு கொண்டு இருக்கணும், நம்ம எளியவனி சொல்லாத விடாது, அவர் ஐஸ்வர்ய சம்பந்தம் நம்மளோட இருக்கிறார். கர்த்தர் மகிமை முட்டெல்லாம் ஒளிது சீக்கிரம் முடிச்சிடும். அல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 22:4 படிங்க. 22:4. அல்லேலூயா. நம்பினவர்களே அல்லேலூயா விடுவித்தீர். அல்லேலூயா. சங்கீதம் 22:4 வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அல்லேலூயா. 5வது வசனம் சொல்லுது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். அப்போ அவருமே அவரை கூப்பிடச்சில அவர் பதில் தருகிறார். அவரை அண்டி கொண்டவர்களுக்கு வெட்கப்படவே மாட்டார். அல்லேலூயா. வெட்கப்படவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை, ஏன்னா அவரை அண்டி இருக்கும். அவரே ஒரு வசனம் சொல்லி, என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு நான் எட்டாவது மேலான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் வெட்கப்பட விட மாட்டார்.
திராணிக்கு மேலாக சோதிக்கப்படதையும் விட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்பட. 34 8வது வசனத்தை பாருங்க. 34 8. கர்த்தர் நல்லவதுங்கதே. நல்லவர் என்பதை என்ன செய்யணுமா? ருசித்து பார்க்கணும். அவர் ஜெபிக்கச்சிலே நம்மளை ருசிக்கணும். அவரோட அன்பு எவ்வளவு அன்பு. அல்லேலூயா. அவர் மேல நம்ம மேல அவர் வச்சிருக்க அன்பு நிறையா. நம்ம அதிகமாக ஒரு இடத்துல நின்று ஒரு கூட்டத்தில் நம்ம கண்ணீர் வடித்த ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த கண்ணீருக்கு பதில் வராம இருக்காது. அல்லேலூயா. உண்மையா இருந்தா ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்தில் நான் தான் இருக்கேன், என்னை நோகடிக்கிறாங்க, என்னை பேசுறாங்க, என்னை வேதனைக்கு நான் எப்படி இருக்கேன்? என் பிள்ளைகளை என்ன செய்யும்? மனந்திருமணம், மனந்திருமணம், மனந்திருமணம். நரகம் போகக்கூடாது. நம்ம அப்படிதான் ஓடணும். நீங்க அப்படிதான் ஓடணும். நீங்க யாரு? ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவர்கள். நீங்க யாரு? தாயின் கருவிலை தேர்ந்தெடுத்தவர்கள். நீங்க யாரு? மணவாட்டி சபைக்கு பிள்ளைகள், மணவாளனுக்கு ஆயத்தமா இருக்கிற கற்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்ங்கிறத என்ன செய்யணுமா? ருசித்து பார்க்கணும். ஒரு பழம் நல்லதுன்னா புளிச்சா நம்ம சாப்பிடுமா? புளிக்குதப்பா அம்மா, டேஸ்டா இருந்தா என்ன சொல்லுவோம்? டேஸ்டா இருக்குது, நல்லா இருக்குது. அதே மாதிரி நம்ம அப்பா. அல்லேலூயா. அவர் கிட்ட போக தட்டும். என் செல்லமே, என் பிரியமே, ரூபவதினி. அல்லேலூயா. அவர் ரொம்ப நல்லவர். நம்மளை கண்ணீர் வடிக்க விட மாட்டார். நம்மளை கண்ணீர் வடிக்க விட மாட்டார். சோதரம் என்னோட பேசுகிற வார்த்தை தான். நான் தனிமையில் இருந்து செபிக்கும் பொழுது ஆத்மா வரல, ஆனால் ஆண்டவர் என்கிட்ட நல்லா தான் பேசுவார். என் மகளே, ஆலையிலே உன்னை ரொம்ப நேசிக்கேன், ரொம்ப நேசிக்கேன். போன வாரம் உபாச கூட்டத்தில் கூட வார்த்தை மூலம் பேசினார். ரொம்ப ஒரு அன்பு. உங்கள் மேலே அதே அன்பு தானே? உங்களே அப்படி தானே நேசிப்பாரு? உங்களை கண்ணீர் அடிக்க விடுவாரா? உன் கண்ணீரை நான் காண்கிறேன்னு சொல்வார். முந்தானத்து கூட பாடல் மூலம் உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீர் துடைக்கிறார். நீ அழ வேண்டாம், நீ அழ வேண்டாம், அதிசயம் காண செய்வார். உங்களை பார்த்து சொல்கிறார், நீ அழுத நாட்கள் போதும், நீ கண்ணீர் விட்ட நாட்கள் போதும். உனக்கு விரோதமாய் எழும்புத கூட்டம் உன் பட்சத்தில் வருவார்கள்.